கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் திருமூர்த்தி மலை, பஞ்சலிங்க அருவி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திருமூர்த்தி மலையிலிருந்து வரும் தண்ணீர் ஆலைமலையை அடுத்த பாலாற்றின் மைய பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலையும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் யாரும் உள்ளே செல்ல முடியாதபடி தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக அமனலிங்கேஸ்வரர் கோவிலையும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏற்கனவே அந்த கோவிலுக்கும் பஞ்சலிங்க அருவிக்கும் பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அமைந்துள்ளது கும்பக்கரை அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வட்டக்கானல், பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதனால் அருவியில் வெள்ளம் ஏற்பட்டது. எனவே பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்கவும் அருவி பகுதிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். பெரியகுளம் பகுதியில் உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் பாலமலை, பெருமாள் மலை, பண்ணைக்காடு, வடகரப்பாறை பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக மழை பொழிவு இல்லாததால் நீர்வரத்து குறைந்தது. இந்நிலையில் நேற்று மாலை முதல் பெய்த மழையால் அணைக்கு வினாடிக்கு 100 கன அடியாக அதிகரித்துள்ளது. 57 அடி முழு கொள்ளளவு கொண்ட மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 55 அடியை நெருங்கியுள்ளது. அணைக்கு வரும் நீர் அப்படியே மஞ்சளாறு ஆற்றில் திறந்துவிடப்படுவதால் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் விவசாயம் செய்ய முக்கிய நீராதாரமாக வைகை அணை உள்ளது. அந்த அணையிலிருந்து நவம்பர் 10ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட பூர்வீக பாசனத்திற்காக 3000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த தண்ணீர் கடந்த 13ஆம் தேதி பார்த்திபனூர் மதகு அணைக்கு வந்தடைந்தது. தற்போது பெரிய கண்மாய் நோக்கி தண்ணீர் செல்வதால் வைகையாறு கடல் போல காட்சியளிக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.